தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். 24 மணி நேரத்திற்குள்ளாக வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளின் மேல் தொடங்குவதற்கான சாதகமான சூழல் வலுப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பருவமழை தொடங்கக்கூடிய நேரத்திலிருந்தே தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு என்பது மிக கனமழை என்ற அளவில் நீடிப்பதற்கான சாதகமான சூழலும் தற்பொழுது வானிலையில் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. 24 மணி நேரத்துல பருவமழை தொடங்கக்கூடிய சூழல்ல தொடங்கக்கூடிய நேரத்திலேயே நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு என்பது மிக கனமழை என்ற அளவில் அதிகரித்திருப்பதாகவும், மேலும் பல்வேறு மாவட்டங்கள் 10 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பாக அமைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. டெல்டா மாவட்டங்கள்ல தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை, அதாவது 12 சென்டிமீட்டருக்கு மேல் 20 சென்டிமீட்டருக்குள்ளாக மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் கடலூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் நாளை தினம், அதாவது 16ஆம் தேதி வாக்கில் பருவமழை தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு இன்னும் 24 மணி நேரம் இருக்கிறது. இந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக பருவமழை தொடங்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால் நாளை தினம் 22 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் 4 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா நாளை தினம் சென்னையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய 22 மாவட்டங்கள்ல நாளை தினம் மிக கனமழைக்கான வாய்ப்பும், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. 22 மாவட்டங்கள் கனமழையும் 4 மாவட்டங்களில் மிக கனமழையும் நாளை தினம் பெய்யக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாகவும், நாளை மறுநாள் 17ஆம் தேதி தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரம் அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 16ஆம் தேதி நாளை தினம் தொடங்கக்கூடிய பருவமழை அதுக்கு அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மேலும் தீவிரமடைந்து தென் மாவட்டங்கள்ல பெரும்பான்மையான இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பும், குறிப்பாக 8 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. 17ஆம் தேதி அன்று மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய 17ஆம் தேதி வாக்கில் நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும், ஆனால் படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மை குறையக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இன்றிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த கனமழைக்கான வாய்ப்பு அடுத்தடுத்த நாட்களில் வலுவடையும் எனவும், 17ஆம் தேதிக்கு பிறகாக சற்று படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மை குறையக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் ஏதும் இல்லை. கனமழை என்ற அளவில் மட்டுமே மழை நீடிப்பதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பருவமழை தொடங்குவதற்கு மட்டுமே இதற்கு காரணமாக இல்லாத சூழலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. குறிப்பாக தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இது 19ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும். அதனுடைய உருவாகத்தினால் நமக்கு காற்றில் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளாக கிழக்கு திசையில வங்கக்கடலிருந்து வரக்கூடிய காற்றினுடைய வேகம் வலுப்படும். அதனால் காற்றினுடைய வேகத்தில் கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றினுடைய ஈரப்பதங்கள் மழை மேகங்களாக உருவாகி தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை அதிகப்படுத்தக்கூடிய காரணியாக அமைந்திருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தற்போதைய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.